சரி, எதில் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற பணத்துக்காக நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம வெல்த் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிஸ்னஸ் இன்கம் மாதிரி ஆகிடும். ஆவரேஜ் பிஹேவியர் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும். எவ்வளோக்களும் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்களும் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். மல்டிபிள் அசட் அலோகேஷன்ஸாக ரியல் எஸ்டேட்லேயும் இருக்கட்டும், கோல்டுலேயும் இருக்கட்டும், பேங்க்லேயும் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருக்கட்டும், லாஸ்லேருந்து தான் கற்றுக்குறாங்க. 5 crores ஒரு 3 crores வந்து இன்வெஸ்டட் இன் ரியல் எஸ்டேட். ஸோ வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஃபீல் பண்ணார். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து மற்ற அசட்ஸில் இருக்குமாங்கிறது இட்ஸ் எ குசின். 30 yearsல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணது 1.86 crores ஆயிருக்கு. கஸ்டமருக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Welcome to Zebu 71st episode of Earn a First Million. இன்னைக்கு நம்மளோட guest Mr. Swaminathan. He is a managing director of Akash Capital with over 30 years of experience in this financial industry. Welcome sir. நன்றி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். வெரி குட். ஸோ 30 years which is 3 decades நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிறையவே மாறி இருக்குது. ஏன்னா நிறைய வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் கூட ஒரு 100% இன்வெஸ்ட்மெண்ட் பாப்புலேஷன் எடுத்தோம்னா ஒரு 5% தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ், அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணணும். ஜென்ரலாக நம்ம ஆன்செஸ்டர்னு கூட சொல்லலாம், மூதாதையர்னு சொல்லலாம், தாத்தா அப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆவரேஜாக 8%. இன்றைக்கி வந்து அதே இதை அடுத்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னா பெருசாக வெல்த் க்ரியேஷன் அவங்க ஓல்டர் ஏஜில் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது க்ரியேட் பண்ண முடியாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் தான் ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த ஆசட்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும், வெல்த் க்ரியேட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது மூலிமா எவ்வளோ அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? ஆக்சுவலி ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க வந்து என்னென்னலாம் சேவிங்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ எங்கெங்கெல்லாம் சர்ப்ளஸ் இன்கம் வருது, அதை தவிர சேலரி இன்கம் தவிர ஏதாவது பாசிவ் இன்கம் இருக்கா, இங்கெல்லாம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோனுக்கு இந்த இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காங்க, எதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அந்த இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கால்குலேஷன்ஸ்க்கெல்லாம் போத் ஹேஸ் டு ஸ்பெண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெட்டர் ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பொறுத்த வரைக்கும் வந்து லாங் டர்மாக பண்ணிங்கன்னா தான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சார். அது உண்மைதானா? இல்லைனா வந்து ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்ம் பண்ணுறது மூலிமா அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? கட்டாயமாக ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது லாங் டேர்ம் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன்ஸ் அவருடைய சன்னுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சன்னோ டாட்டரோ, ஆர் எஜுகேஷனுக்கு அடுத்தது மேரேஜ் இருக்குது. மேரேஜ் முடித்த பிறகு இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது லாங் டேர்ம் ப்ராசஸிங் தான். நாங்கள் லாங் டேர்ம் ப்ராசஸிங்கில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வேரியஸ் அசட்ஸ் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அசட் அலோகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லாமே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் டைம் வந்து எப்போ பீக் எப்போ டவுனில் நோபடி ப்ரெடிக்ட். ஸோ வந்து பீக்கில் இன்வெஸ்ட் பண்ணி டவுனில் எடுக்கிறதுனால தான் அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால் நம்மளால் கரெக்டாக டைம் பண்ண முடியாதனால வேரியஸ் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணணும். பீக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், டவுன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் பிஹேவியர் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு பெஸ்ட் ஒரு 3 அட்வைஸ்லாம் என்ன கொடுப்பீங்க சார் எனக்கு? ஃபஸ்ட்டு வந்து குட் கன்சல்டன்ட். ஓகே, அது எப்படி சார் சூஸ் பண்ணுறது? ஸோ குட் கன்சல்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்க யார் கன்சல்டன்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்கள ஷேர் பண்ணி அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு, ஸோ அந்த கன்சல்டன்ட் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல சர்டிஃபைட் பர்சனாக இருக்காங்களா, நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்களா, ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எப்படியெல்லாம் வெல்த் க்ரியேட் பண்ணீங்கன்னு அவங்களே இன்டர்வியூ பண்ணி அசஸ் பண்ணி எடுக்கணும் கன்சல்டன்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எடுக்கிறத விட தே ஹேவ் டு அசஸ் த கன்சல்டன்ட்ஸ். இப்போ பிளைண்டாக எடுக்கிறாக்கூடாது, அசஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இருக்கும். இந்த 3 அட்வைஸ்னு கேட்டிங்க. ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளோக்களும் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்களும் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். 2வது எவ்வளோ டியூரேஷன்ஸ் லாங் டேர்ம் ஸ்டே பண்ணுறோமோ அவ்வளோ டியூரேஷன் லாங் டேர்ம் இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் வந்து நார்மலாக வந்து 12% நார்மல். லாங் டேர்ம்னா எவ்வளோ டியூரேஷன்? லாங் டேர்ம்னா 20 years, 30 years, 40 years டிபெண்ட் அப்பான் தேர் கோல்ஸ்.
கோல்ஸில் டிஃப்ரெண்ட் கோல்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் கோல் இருக்குது, மேரேஜ் இருக்குது, ஒவ்வொன்றும் லைஃப்பில் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங் டேர்ம் வந்து ப்ளே பண்ணும். ஒவ்வொரு லாங் டேர்முக்கோ அதுக்கான சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் வெல்த் க்ரியேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த வெல்த் க்ரியேஷன்ஸை ரொம்ப முக்கியமான சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி டேர்ம் லாங் டேர்ம் ஹோல்டிங் இருக்கணும். ரிட்டர்ன்ஸும் ஆல்சோ மேட்டர். பட் ரிட்டர்ன்ஸே மேஜராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதில் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் மாடரேட்டாக இருந்து சர்வை பண்ணுறதும் ரிட்டர்ன் ஹையரில் இருக்கிறதும் ஒரு 30 years 40 years போகும்போது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் ரிட்டர்னோட சேவிங்ஸ் எவ்வளோ சர்ப்ளஸாக சேவ் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் எவ்வளோ பீரியடு ஹோல்டு பண்ணுறோம் தான் வெல்த் க்ரியேஷனுடைய ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வழி என்னவாக இருக்கும் சார்? பெஸ்ட்டு வழி என்னென்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி குட் கன்சல்டன்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ஸ் அவங்களோடதுலேயே டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் சாட்டர்டே சண்டேஸ் கூட அலாட் பண்ண முடியல அவங்களால, தே டியூ டு தர் பர்சனல் ப்ராப்ளம். பட் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற பணத்துக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க டைமையும் அப்படின்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் பிளானோட உட்காந்து இதெல்லாம் என்னோடய லைபிலிட்டிஸ் முதல்ல வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்க வந்து எப்படி டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் அதே மாதிரி கன்சல்டன்ட்டையும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தே ஹவ் டு இன்ஃபார்ம் ஆல் தீஸ் திங்ஸ். நான் இங்கெல்லாம் எனக்கு வந்து இவ்வளோலாம் லோன் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் இவ்வளோ இஎம்ஐ போடுறது, கிரெடிட் கார்டில் எவ்வளோ இருக்குது, எனக்கு பர்சனல் லோன் இங்கெல்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அதே மாதிரி எனக்கு சர்ப்ளஸ் இன்கம் இங்கெல்லாம் வருது. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் போத். ஸோ அதை பண்ணாங்கன்னா குட் ஃபினான்ஷியல் பிளான் வில் கிரியேட். சூப்பர். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம வந்து சேவ் மட்டும் பண்ணலாமா, அந்த ஏர்னும் பண்ணலாமா சார்? அதிலேருந்து கட்டாயமாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போய்டுறது எவ்வளவு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எப்படியெல்லாம் அதை ரெடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த விதத்தெல்லாம் வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம வெல்த் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிஸ்னஸ் இன்கம் மாதிரி ஆகிடும். இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி, சேலரியில் இருக்கிறவங்களும் சரி, ஸோ இப்போ பிஸ்னஸ் ஒரு 2 to 3 years ஒன்றுமே பண்ண முடியல, லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி அவங்க ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானில் க்ரியேட் பண்ண வெல்த் வந்து அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்கும். ஸோ அதனால் அது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ ஏ பிஸ்னஸ். ஓகே, அது எப்படி சார் பண்ணலாம்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் கால்குலேஷன்ஸ் பண்ணி என்னென்ன எல்லாத்தையும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான் அதுக்கு ஒரே வழி. ஸோ டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து அவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ த்ரூ தட் ஒன்லி தே கேன் டூ இட். ஸோ நீங்கள் 30 years இருந்திருக்கீங்க சார். உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இந்த பிளான் நல்லா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது எதுவாக இருக்கும் சார்? ஸோ என்னுடைய கஸ்டமர்லேயே ஒரு அபோவ் 80% வந்து நார்மலாக முதல்ல ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஆவரேஜாக ஒரு 7-8% இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தே ஹவ் ஸ்டார்டடு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம டேரெக்டாக ஸ்டாக்ஸ் கொடுக்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 2% இனிஷியலாக ஹையர் கொடுத்த உடனே அவங்க சோஹோ த டிஃப்ரென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஒரு 1 crore 2 crore ஆகிடுச்சு. 1 crore ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலை, 2 crore ஆனாலும் உடனே ஆகலை. இதெல்லாம் ஒரு 15 years டியூரேஷன்ஸில் ஆயிருக்கு. இந்த கஸ்டமரோட 15 years ஜேர்னி ஆனதுனால தான் அந்த வெல்த் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 2 crores ஆனவுடனே அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஒன்று எவ்வளோ நாளைக்கு எனக்கு வந்து இந்த வெல்த் இருக்கணும்? 3-4 ஜெனரேஷனுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் மூலியமாக ஒரு ரெகுலர் இன்கம் த்ரூ அவுட் ஹேர் லைஃப் எடுத்துக்க முடியும். இதை அவங்க வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்த சர்வன்ட் மேட் வந்து அவங்க வந்து படிக்காதவங்க, அவங்களுக்கு போய் அது ரீச் ஆகிடுச்சு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க உடனே அவங்களோட எல்ஐசி பாலிசி மெச்சூர் ஆகிறத எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு 4 lakhs 5 lakhsங்கிறது ஒரு சர்வன்ட் மேடுக்கு இட்ஸ் வெரி பிக் அமௌண்ட். ஸோ அவங்க வந்து இப்போ எப்படின்னா இது என்ன தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி கஸ்டமர் ஆர் கிரியேட்டிங் வெல்த். அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் குட் கன்சல்டன்ட். சூப்பர். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாசிவாக ஏர்ன் பண்ணலாம்ல சார்? ஸோ அது பண்ணுறது வந்து நம்ம ஃபுல் டைமாக தான் பண்ணணுமா, பார்ட் டைமும் பண்ணலாமா சார்? பார்ட் டைம் பண்ண முடியாதுங்க, ஃபுல் டைமாக தான் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கற்றுக்கணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணி லாஸ்லேருந்து தான் கற்றுக்குறாங்க. அப்போ அவங்க கற்றுன்றாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அவங்க வந்து நைட் உட்காந்து ஃபுல்லாக குளோபல் மார்க்கெட் பார்க்குறாங்க, காலம்பரை பார்க்குறாங்க. ஸோ ஃபுல் டைமாக இருக்கிறவங்களையும் ரொம்ப லீஸ் பீப்புள் ஒன்லி கிரியேட்டிங் வெல்த். ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணால் பண்ண முடியும். அதுக்கு நமக்கெல்லாம் டைம் இருக்காங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின். நான் மீட் பண்ண ஒரு கஸ்டமர் வந்து அந்த அசட் அலோகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாதனால ரொம்ப சஃபர் பண்ணார். எப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேலை ஒரு 5 crores ஒரு 3 crores வந்து இன்வெஸ்டட் இன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா 2008 அதுக்கு முன்னாடியெல்லாம் 12% ரிட்டர்ன் இருக்குது. இப்போ 2014-15 அப்புறம் வாங்கினவங்கலாம் நாட் ஈவன் 1% 2% கூட இல்லை. ஸோ இன்னொன்று அதில் என்னென்னா லிக்விடிட்டி இஸ் ஆல்சோ எ வெரி பிக் ப்ராப்ளம்.
ஸோ ஒரு செங்கல் எடுத்து கொடுக்க முடியாது. யாராவது ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அவரே சஃபர் பண்ணார். அவர் டாட்டருடைய எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும். ஸோ வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஃபீல் பண்ணார். ஸோ பர்சனலாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தென் ரிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தார். ஸோ அப்போ நான் வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஸோ இதுதான் சார் இதாக இருக்குது. இப்போ ஓல்டன் டேஸில் வந்து ரியல் எஸ்டேட்ஸ் நிறைய இது இருந்தது. இப்போ உங்களுக்கு தான் இருந்தது. இனிமேல் ரியல் எஸ்டேட் பண்ணுற வச்சுக்காதீங்க. எல்லா ப்ராடக்ட்டும் மெரிட் அண்ட் டிமெரிட்ஸுங்கிறது உண்டு. ஸோ அசட் அலோகேஷன் இஸ் த பெஸ்ட் மாடர்ன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட்லேயும் வச்சுக்கோங்க. எதுவும் பேக் கிடையாது, வச்சுக்கோங்க. பட் அங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுடைய டிஃப்ரெண்ட் கோல்ஸுக்கு யூ கேன் யூஸ் இட்டு. ஓகே. அதை தவிர மியூச்சுவல் ஃபண்டோட பியூட்டி என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் செக்யூரிட்டிஸு ஃப்ளட்ஜ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். இப்போல்லாம் வித்தின் ½ அன் ஹவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுறது. அமேசிங். என்னோட ஒரு கஸ்டமர் அவருடைய சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக 10 லட்சம் கேட்டார். நைட்டு 10 மணிக்கு ஆப் மூலிமா போட்டார். 10:30 கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து மற்ற அசட்ஸில் இருக்குமாங்கிறது இட்ஸ் எ குசின். ஸோ அதனால் லோன் அகேன்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினதுன்னா ஒரு ஃபியர், சைக்கலாஜிக்கல் ஃபியர் இருக்கும். ஒரு ரிடம்ஷன் டயத்தில் வேணும்னா என்ன பண்ணுவான்னு யோசிப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் நல்ல சொல்யூஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கஸ்டமர் ஒருத்தர் ஒரு 1 lakh லோன் வாங்கினார். 2 விதமாக வாங்கினார். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிரின்சிபலும் போயிடணும், இன்ட்ரெஸ்ட்டும் முடிஞ்சிடணுன்னார். அப்போ வந்து 2 வருஷத்துக்குள்ளே லோன் முடியணுன்னாரு. 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 4,600 கட்டினார். அப்புறம் நான் அவருக்கே சொன்னேன், நீங்கள் 4,600 போகிறதுக்கு பதிலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுங்க. அப்போ வந்து 9.5% இருந்தது. 750 ரூபா கட்டினார். ஒரு வருஷத்துக்கு 9,000 ஸோ 2 வருஷம் கட்டினார். மிஞ்சி போனால் 18,000 பே பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய அந்த 2 வருஷம் மார்க்கெட் ஏறினது கிட்டத்தட்ட 1,75,000. ஸோ அவர் எவ்வளோவோ அதுக்கு மேலே வெல்த் கிரியேட் பண்ணிட்டார். இது 1 lakhல அந்த டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா 1 crore எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாரு. ஸோ அப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுவுமே வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடாது. மல்டிபிள் அசட் அலோகேஷன்ஸாக ரியல் எஸ்டேட்லேயும் இருக்கட்டும், கோல்டுலேயும் இருக்கட்டும், பேங்க்லேயும் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இருக்கட்டும். ஸ்டாக்ஸ் வந்து நல்ல நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு நல்ல குட் கன்சல்டன்ட் கிடைக்கிறாங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆல்சோ கேன் பார்ஷியலி கேன் கண்டினியூ. இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் வந்து 30 இயர்ஸில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணது 1.86 crores ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 186 times க்ரோ ஆயிருக்கு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, வெறும் பேங்க்கு, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ்னு பண்ணியிருந்தாங்கன்னா அதே 1 lakh 30 இயர்ஸில் வெறும் 10 lakhs ஆயிருக்கு. 10 lakhs எங்கே இருக்குது? 1.86 crores. ஆனால் நெக்ஸ்ட் டேவே எல்லாத்தையும் தூக்கி 1.86 crores வருதுன்னா அங்கே அக்ரெசிவாக போக வேண்டாம். பட் பார்ட்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வெரி குட் வெல்த் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1.86 crores நீங்கள் 6% இன்ஃப்ளேஷனோட இங்கேருந்து 30 years கால்குலேட் பண்ணிங்கன்னா 32 lakhs வருது. அதாவது அன்றைக்கி வந்து 32 lakhs தான் அது ஒர்த்து 1.86 crores. ஸோ அதே மாதிரி நான் பேங்க் ட்ரெடிஷ்னலாக அதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அதே 30 years கழிச்சு 10 lakhs வந்து 1.75 lakhs தான் வேல்யூ. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருந்தால் வெல்த் வந்து எரோட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு நாட் நெசசரி. ஏன்னா அன்றைக்கி வந்து யாரும் இவ்வளோ ஏர்ன் பண்ணவும் இல்லை, இவ்வளோ ஸ்பெண்டிங்கும் கிடையாது. இப்போ கன்சப்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால தே ஷுட் நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால் பெஸ்ட் கன்சல்டன்ட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொன்ன மாதிரி பெஸ்ட்டாக வெல்த் கிரியேட் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். ஸோ ஐ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். Thank you so much, sir, for joining us with. Thank you, sir. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.